சொல் பேச்சு கேட்காத கழுதை. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்தார். அவரிடம் பென்னி என்ற பெயருள்ள ஒரு கழுதை இருந்தது. ஆனால் அந்த பென்னி ஒருபோதும் விவசாயியின் பேச்சை கேட்கவே இல்லை. விவசாயி அதற்காக நல்லதா சொன்னாலும் பென்னி அதை கவனிக்கவே இல்லை. ஒரு நாள் விவசாயி ஒரு வேலைக்காக மலை உச்சிக்குச் செல்ல வேண்டியிருந்தது. அவர் தன்னுடன் பென்னியையும் அழைத்துச் சென்றார். மலை உச்சிக்குச் சென்றதும் பென்னி விவசாயியிடம் சொன்னது, நான் இங்கு ஏறி வர எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனால் கீழே போவது மிகவும் சுலபம்தான் என்றது. விவசாயி மெதுவாக சிரித்தார். ஆமாம் பென்னி, கீழே போவது சுலபம்தான். ஆனால் மிகவும் கவனமாகப் போக வேண்டும். பாதை வழுக்கி இருக்கலாம் என்றார். ஆனால் வழக்கம் போல பென்னி அவர் பேச்சைக் கேட்கவில்லை. நான் என்ன பாதையை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஓடத் தொடங்கியது. சில அடிகள் நடந்ததும் ஒரு பெரிய கல்லில் தடுக்கி நிலை தவறி கீழே உருண்டது. இதனால் கொஞ்சம் காயமடைந்தது. விவசாயி விரைந்து ஓடி வந்து அதைக் கையில் எடுத்தார். மென்மையாகச் சொன்னார், நான் சொன்னேன் அல்லவா பென்னி, கீழே போவது சுலபம் என்றாலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்று. அந்த நாள் முதல் பென்னி விவசாயியின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கத் தொடங்கியது. அது எப்போதும் கவனமாகவும் சொல்லும் பேச்சைச் செவிகொடுத்து நடக்கவும் பழகியது. சுட்டீஸ். பெரியவர்கள் சொல்வது நம் நன்மைக்காகத்தான். அவர்கள் கூறும் அறிவுரைகளை நம் நலனுக்காக கேட்க வேண்டும்.